இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது எப்படி பக்கத்துல இருந்த புள்ள காணாம போயிருக்கோம்? அந்த திருட்டு பையன் புள்ளைய மட்டும் தூக்கிட்டு போயிருப்பானா? ஏங்க, இது உங்க வேலை தானே? பிள்ளை ஏதாவது பண்ணிட்டீங்களா? எடி என்ன உனக்கு என்ன? எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சேன். நீங்க தானே நடு சாமத்துல விசில் அடிச்சிய? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. நேரம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்ப இதுவும் உங்க வேலை தானே? அடி பாவி, வாய் மூடுடியே. நான் ரூம் விட்டு வெளியில வரலையே. நானு சாமி சத்தியமா சொல்லுதே, இந்த ஜில்லு குட்டியை நான் கண்ணால கூட பார்க்கலையே. நீங்கள் தொடர்புகொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். மாமா, அப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மாமா. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, என் புள்ள. இவனை பண்ணு, வண்டி எடுத்துட்டு டைரக்டா சம்பவம் வீட்டுக்கு போ. அவனை உடனே கூட்டிட்டு போ. இருள இப்ப எதுக்குல இவ்வளவு பதட்டம்? ஏல வளர்ந்தவரே, நீ போலீஸ்கார தானே? நீ கண்டுபிடிக்க முடியாத? பாருங்க, அங்க எங்க கட்டில் கட்டி எங்கேயாவது தவிர்த்து போயிருக்கோம். பாருங்க நல்லா. போ, ஒரு நேரம் சும்மா இருப்பா. என்ன சோபா இன்னும் எல்லாம் நிக்கிறேன். போ. ஐயோ, என் புள்ள. ஐயோ, குழந்தை. ஐயோ, என் புள்ள. ஐயோ, என்னது இது? ஒரு பக்கம் பாப்பாவை காணோம், இன்னொரு பக்கம் அண்ணனை வேற காணோம். இவங்க எங்க போயிருப்பாங்கடா? சரி இரு, நீ பதறாத, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. நாட்டி நியூஸ் வருதுடா. என்னடா நடக்குது இங்க? அதான் எனக்கும் புரியல. இப்போ எங்க போய் தான் தேடுறது? யார்கிட்ட தான் அத்தானை பத்தி விசாரிக்கிறது? வீரா தான் கால் பண்றான். பேசு. ஹலோ, சொல்லு வீரா. எல்லே, இங்க எசுக்கே அழுதுகிட்டே கிடக்கா. அண்ணனை சீக்கிரமா கூட்டிட்டு வர மாட்டியா? ஐயோ வீரா, நான் இப்ப அத்தான் வீட்டுல தான் இருக்கேன். அத்தான் வீட்டுல இல்ல, வீடு வேற பூட்டி கிடக்கு. ரத்னாவும் என் கூட தான் இருக்கு. அவங்களுக்கும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல. ஐயோ, என்னல சொல்லுத? இல்ல, என் மனசே ஆறல. சூடாமணி என் கண்ணுக்குள்ளே இருக்கல. எந்த சூடாமணியை சொல்லுத? வேற எந்த சூடாமணி? எனக்கு 2 சூடாமணி ஒண்ணுதான். மாமா, இது நாங்க ஆசைப்பட்டு எடுத்த முடிவில்லை. உங்களுக்கு புரியலையா மாமா? ப்ளீஸ் மனசை தேத்திக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒதுங்கிதான் இருக்கணும். என்ன மொத்தா அந்த முருகையா நம்ம குடும்பத்தை இப்படி பாடா படுத்துறானே தெரியலையே. எப்போ நீ அழதா இருந்தா உனக்குள்ளேயே அழுதுக்க. தங்கச்சிங்களுக்கு போனை போட்டு புலம்பி விட்டுறாத. ஆமல, பிள்ளைகிட்ட பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. என்னல இல்ல முத்துப்பாண்டி, முதல்ல சம்பவத்தை வர சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்த புள்ள எப்படி இல்ல காணாம போகும்? தோ இந்த மனுஷன் ஏதோ செஞ்சிருக்காரு. முதல்ல சம்பவம் வர. இந்த மனுஷனை கேள்வி கேட்க அவன் தான் சரியான ஆளு. என்னடி கட்டின புருஷன் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசலாமா நீ? சொன்ன கேளுங்க, சத்தியமா இந்த தப்ப நான் செய்யல. ஓ வேணா, பெத்தவரை போலீஸ் முறையில விசாரிக்க வேண்டாம்னு பாக்க. இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்ல போகுதியா இல்லையா? பாண்டி மாமா, இதுக்கு அவர் மேல சந்தேகப்பட்டா எப்படி? திடீர்னு சண்முகத்தை காணோம், அவர் குடும்பத்தையும் காணோம். அப்ப குழந்தைய அவரை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. முதல்ல அவனை காண்டாக்ட் பண்ணி பாருங்க. வேணாம், அவன் செஞ்சிருக்க மாட்டான், அவன் செஞ்சிருக்க மாட்டான். அப்பா சொல்றது கரெக்ட் தான். அவனுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? உடம்பு இருந்த குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு? அவர் என்ன அப்பா மாதிரி சைக்கோவா? எதுக்கும் ஒரு தடவை சண்முகத்துக்கு தகவல் சொன்னா தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவன் எங்க போனான்னு யாருக்கு தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சண்முகம் வந்து உங்க அப்பாவை பார்த்தான். அந்த எசக்கியும் மீனாவும் சந்தோஷமா வாழணும்னா நீ ஊரை விட்டு போகணும்னு சவுந்தரபாண்டிய மாமா தான் கண்டிஷன் போட்டாரு.
ஏல வண்டியை ஓட்ட வந்தவன் அவனை தூங்க வச்சுட்டு நீ வண்டியை ஓட்டிட்டு இருக்க பாரு எப்படி குறைச்ச விடுறான்னு. நிம்மதியா ஒரு மனுஷன் தூங்க முடியுதா? எப்போ அவன் 2 நாள் உறங்காம வந்திருக்கான். அவன் எப்படி கார் ஓட்ட விட்டுறது? கொண்டு போய் எங்கேயாச்சும் லாரி கடியில் விட்டான்டா. ஓ அது வேறையா? அதான் நான் ஓட்டுறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டேன். தெளிவானதுக்கு அப்புறம் ஓட்டினா போதும். அப்ப சார் தூங்கட்டும். சாப்பா என்னல நீ அப்படி பார்க்க? ஏதாச்சும் கேட்கணுமா? டேய், உன்னை நான் திரும்பவும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன் லாஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணு. கேளு. உன் தங்கச்சிங்களை பார்க்காம நீ அப்படியே இருந்துருவியா? கஷ்டம்தான்ல, ஆனால் அவளுக்கு சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்காக என்ன வேணா செய்வாங்க சம்மு. உன் தங்கச்சிங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்காங்கடா. நானும் தான் அவளை கொடுத்து வச்சுவேன். இல்லை, நம்ம புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அங்கே என்ன நடக்குதுன்ட்டு வெட்டிக்கிளி பயலுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போமா? டேய், இன்னும் பழனி கூட தாண்டல, அதுக்குள்ள ஃபோன் பண்ணலாமான்னு கேக்குறேன். சரி, ஃபோன் ஆன் பண்ணு. நீ தான் ஆன் பண்ண. சாரி. என்னல இம்புட்டு மெசேஜ் வந்திருக்கு? கொஞ்சம் இரு பாக்குறேன். டேய், என்னடா வெட்டுக்கிளி இவ்ளோ மிஸ்ட் கால் கொடுத்திருக்கான்? ஐயோ, ஓ மை காட், உடன்கூடி என்ன ஒரு 12 வாட்டி ஃபோன் பண்ணிருக்காரு. மெசேஜ் மேல மெசேஜ். ஐயோ இல்லை, இத்தனை தடவை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல போன் அடிச்சு என்னன்னு கேளு. கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடு. அண்ணே அண்ணே கேக்குதானே? இல்லை, நான் தான் பேசுறேன். என்னல இப்படி தடவை போன் அடிச்சிருக்கேன், என்ன விஷயம்? அண்ணே அது அண்ணா அண்ணா எசகி, இல்ல என்னல ஆச்சு? ஏத்தா எசகி, என்னதா? அண்ணா, நம்ம சூடமணி யாரும் கடத்திட்டாவோன்னு. என்னத்தா சொல்லுத? குழந்தை காணுமா? இல்ல என்ன சொல்லுதா? என் புள்ளைய நேத்து நைட் யாரும் தூக்கிட்டு போயிட்டாவோன்னு. ஏடி என்ன ஆறுனே தெரியலண்ணா, நீ கொஞ்சம் வான்னு. ஐயோ, இல்ல வண்டி திருப்பல போகல. அப்பா புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. என்னத்தா சொல்லுத? ஐயோ, இல்லை நீ ஒன்னும் பதறாதல, நான் வருதல. போல